ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இதுவரையும் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ஸ்டே ரொட்டீன் தான். சாயப்பாவுடைய பூஜா ரொட்டீனை ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம். தேர்ஸ்டே காலையிலேயே வாசலில் கோலம்லாம் போட்டுட்டு நிலைவாசல்லையும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு செடியில் பூக்கள் நிறைய பூத்திருந்தது. அதை பறித்து எடுத்துகிட்டு சாயப்பாவுக்கு தொடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தொடுத்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு நெக்ஸ்ட்டு நிலைவாசலில் என்னோடய ஹஸ்பண்ட் தீபம் ஏற்றி முடிச்சிட்டாரு. நிலைவாசலில் வெற்றிலை பாக்கு வைத்து தீபம் ஏற்றிருந்தேன். பொதுவாக நம்ம வீக்லி ஒன்ஸாவது நம்ம நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வெற்றிலை பாக்கு வைத்து பூஜை செய்வது ரொம்பவே நல்லது. வீட்டில் மகாலட்சுமி கடாட்சமாக இருக்க இந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி நம்ம காலையிலேயே நிலைவாசலில் தீபம் ஏற்றுறதுனால அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்மளுக்கு வீடே பாசிட்டிவ் வைபாக இருக்கும். நமக்கு திரும்ப திரும்ப அந்த இடத்த பார்க்க தோணும். அதை பார்க்க நமக்கு ஃபுல் எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வீட்டுக்குள்ளார வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சமையலுக்கு முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் செஞ்சுட்டு பீட்ரூட் பொரியல் செஞ்சுட்டு டிஃபனுக்கு தோசை சிம்பிளாக செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு பாபாவுடைய பூஜை தொடங்குறதுக்கே 11:30க்கு மேலே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்னோடய சாயப்பாவுக்கு பால் தேன் தயிர் இது மூணும் சேர்த்து அபிஷேகம் செஞ்சு முடிச்சுட்டு தொடுத்து வச்சுருந்த செம்பருத்தி மாலையை பாபாவுடைய கழுத்தில் போட்டு முடித்தாச்சு. ரொம்ப அழகாக இருந்தார் என்னோடய சாயப்பா பார்க்குறதுக்கு. நம்ம ஒரு வேலையை கஷ்டப்பட்டு செய்கிறோன்னா அதை செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கும்போது தான் அதோட அழகு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் செடியில் பூவெல்லாம் ஃபுல்லாக பறித்து எடுத்துகிட்டு உட்காந்து அதே வேலையாக கட்டி அவருடைய கழுத்தில் போட்டு பார்க்கும்போது என்னையே மறந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு அழகாக இருந்தார் என்னோடய சாயப்பா. அதுக்கு நெக்ஸ்ட்டு பூஜா ரூமில் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டு நெய்வேதனமாக மாதுளை கனி இருந்தது. அதையே சாயப்பாவுக்கு பிரசாதமாக வச்சு முடிச்சுட்டு கவுண்டர் டாப்பில் கோலம் போட்டுட்டு அவருக்கு அந்த பாபாவுக்கு மாலை இருந்தது. அந்த மாலையை சாத்திட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு பூஜா ரூமில் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டு சாயப்பாவுடைய பூஜையை முடிக்கிறதுக்கு குரு உரை நேரம் ஆயிடுச்சு. குரு உரை நேரத்தில் என்னோடய குருவான சாயப்பாவுக்கு நான் தீபம் ஏற்றி நல்லபடியாக வியாழக்கிழமை பூஜையை செஞ்சு முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே எடிட்டிங் ஒர்க்கில் உட்காந்துருந்தேன். அதுக்கு நெக்ஸ்ட்டு ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங்க்கு மேலே இட்லி மாவு ஊற போட்டு வச்சுருந்தேன். அதை அரைச்சி எடுக்கிறதுக்கே அன்றைய டே ஃபுல் டே சரியாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் தேர்ஸ்டே ரொட்டீன் என்னுடைய ரொட்டீன் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய். ஓம் சாய்ராம்.